உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் உங்களோட தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள முன்வந்த பொழுது, கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளுகின்ற அநேகர் இருந்தாலும் கிறிஸ்தவத்தை இன்னதென்று புரிந்து கொண்டு அந்த கிறிஸ்தவத்துக்குள் இருக்கின்றவர்கள் மிக குறைவாக இருக்கிறதை நாம் சிந்தித்தோம். கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த கிறிஸ்தவம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டுதானா அதில் இருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக நேற்று தினம் வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்குரிய விடையும் வேத வெளிச்சத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம், கிறிஸ்தவர்களாக அறியப்படுகிறோம். இந்த கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கைக்கு எவைகளை நாம் அடையாளங்களாக வைத்திருக்கிறோம், நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதை எப்படி அடையாளப்படுத்துகிறோம் என்பதை பார்க்க போகின்றோம். நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு நாம் எதனை அடையாளமாக கொண்டிருக்கின்றோம், எதனுடைய அடிப்படையிலே நாம் நம்மை கிறிஸ்தவர்களாக நினைத்து கொண்டிருக்கின்றோம், எதனுடைய அடிப்படையிலே நம்மை நாம் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பல காரியங்கள் இருந்தாலும் 3 முக்கியமான காரியங்கள் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் அதை உபயோகித்துக் கொள்கிறார்கள். இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்கிற பொழுது தாங்கள் தேவ பக்தியோடு இருப்பதாகவும் கிறிஸ்தவர்களாக இருப்பதாக நினைக்கின்றார்கள். முக்கியமாக அதில் ஆராதனை, வர்ஷிப். தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கடவுளாக விசுவாசித்து அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஸோ வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், எனவே நாங்கள் கிறிஸ்தவர்கள். இவ்விதமாக ஆராதனை தான் அநேக கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய அடையாள சின்னமாக இருக்கிறது. தங்களுடைய கிறிஸ்தவ பக்தியை அவர்கள் வெளிப்படுத்துவதற்காக பெற்றிருக்கின்ற முக்கியமான ஒரு டிவைஸ், ஒரு வழி என்னவென்று பார்க்கும் பொழுது அது வர்ஷிப். வி ஆர் வர்ஷிப்பிங் காட். இரண்டாவதாக தேவனுக்காக கொடுக்கின்ற ஒரு அனுபவம், கிவிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நாம் ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை கொடுக்குறோம். பணம், பொருள், நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேரங்கள், நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள், இவ்விதமாக பல்வேறு விலை மதிப்புக்குரிய காரியங்களை நாம் ஆண்டவருக்காக கொடுக்கிறோம். இவ்விதமாக கொடுக்கும் பொழுது இந்த கொடுக்கின்ற அனுபவத்தினுடைய பின்னணியிலே we believe that we are true Christians. நாம் நல்ல கிறிஸ்தவர்கள். ஏன்னா we are giving very liberally, very generously to God. ஆண்டவருக்கு நம்ம தாராளமாக கொடுக்கிறோம். மூன்றாவதாக அநேகர் தங்களை கிறிஸ்தவ பக்தியில் இருப்பதாக எண்ணுவதற்கு அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிற அடையாளம் என்னவென்று சொன்னால் ஜெபிக்கிற அனுபவம், ப்ரேயிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கின்ற ஒரு அடையாளம், ஜெபிக்கின்ற ஒரு செயல், ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கின்றபடினாலே அவர்கள் தாங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவ பக்தியில் இருப்பதாக எண்ணிக்கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆக 3 முக்கியமான காரியங்கள்: ஆராதனை, கொடுத்தல், மூன்றாவது ஜெபித்தல். ஆக இவையில்தான் அநேக கிறிஸ்தவர்களுடைய அடையாளங்களாக இருக்கின்றது. இவைகளை செய்கின்ற பொழுது நாம் ஒரு நல்ல பக்தியான ஒரு செயல்பாட்டில் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த ஆராதனை மிக முக்கியமானது. we must worship God. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தொழுது கொள்ளப்படுவதற்கு எல்லா விதமும் பாத்திராக இருக்கிறார். கோடாகோடி தூதர்கள் அவரை ஓயாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள். கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் அவர் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் போற்றப்படுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய தேவனை நாமும் தொழுது கொள்ள வேண்டியது இட்ஸ் அ மஸ்ட். நம்ம நிச்சயமாக தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது தேவனுக்காக நாம் கொடுக்கவும் வேண்டும். வேதம் அதில் எதிர்பார்க்கிறது. வெறுங்கையனோடு ஆலயத்துக்கு வருவது கூட சரியான ஒரு காரியம் அல்ல என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னு பார்க்கிறோம். அது மட்டும் தேவனுக்கு கொடுக்கின்ற காரியங்களை குறித்தும் வேதாகமத்தில் நாம் அதிகமாக பார்க்கிறோம். அதுபோல் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். அதான் பேக் போன், நம்முடைய கிறிஸ்தவருடைய பேக் போனோட ஜெபம் தான். ஏன்னா ஜெபிக்காத கிறிஸ்தவருடைய கிடையாது. யார் ஜெபிக்கிறார்களோ அவர் தான் கிறிஸ்தவர்கள். ஆகியவைகளெல்லாம் மிக மிக சோ இம்பார்ட்டன்ட். ஆனாலும் இவ்விதமான காரியங்களை நாம் செய்வதினாலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது உறுதிப்பட்டு விடுவதில்லை என்பதைத்தான் வேத வார்த்தைகள் கூறுகிறது. இவைகள் அவசியம், ஆனால் இவைகள் இரண்டாவது பட்சத்திலே வர வேண்டும். எப்பொழுதுமே முதலாவது என்ன வருகிறது என்பது ரொம்ப முக்கியம். இரண்டாவது இருக்கிறதெல்லாம் முக்கியமற்றவைகள் அல்ல. ஒரு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த ஜேர்னி போகிறவள்ள கம்பார்ட்மெண்ட்ஸு, கோச்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இவைகளெல்லாம் முக்கியம்தான். ஆனால் இவைகளெல்லாம் இருந்தாலும் அதை இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு என்ஜின் வேணும் இல்லையா? அந்த என்ஜின் எங்கே இருக்கணும்? இந்த எல்லா கோச்சஸுக்கு பின்னால் இருக்கணும். இல்லை, எங்கே இருக்கணும்? முன்னால் இருக்கணும்.
மற்றபடி இந்த கோச்சஸ் எல்லாம் இந்த வேகன்ஸ் எல்லாம் எவ்வளோ தான் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ தான் அது அருமையாக வெல் ஃபர்னிஷ்டாக இருந்தாலும் சரி, இழுத்து கொண்டு செல்லுகின்ற ஒரு என்ஜின் இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் போய் சேராது. அந்த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் என்ன செய்யும், நின்று கொண்டு இருக்கும். அதுபோல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து தேர் ஆர் சோ மெனி திங்ஸ், தே ஆர் மோர் இம்பார்ட்டண்ட். அதே வேளையில் அவைகளெல்லாம் இரண்டாவது இடத்துல இருக்க வேண்டியவைகள் முதல் இடத்துக்கு வரக்கூடாது. ஆனால் வராமல் இருக்கக்கூடாது. அது எங்கே இருக்கணும்? இட் மஸ்ட் பி இன் த ரைட் பிளேசஸ், அதனுடைய சரியான இடத்துல இருக்க வேண்டும். எனவே நாம் எவைகளை முன்னால் வைக்கணும் முக்கியம். உதாரணமாக வெஜிடேரியன் சாப்பாடுன்னு சொல்கிறவல்ல, இப்போ நம்முடைய ஃபுட் சிஸ்டம்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து நாம் மட்டன், சிக்கன் இதையெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணோம். இப்போ அதான் மெயின் டிஷ் இல்லையா? இப்போ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டெல்லாம் வந்து சைட் டிஷ் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, கிரில்லுங்கிறாங்க, தந்தூரிங்கிறாங்க, அது இதுன்னு வாங்கி என்ன செய்கிறாங்க, கிலோ கணக்கில் அடித்து இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தேவைக்கு கொஞ்சோடு என்ன செய்கிறாங்க, கொஞ்சோண்டு சாப்பாடு. அப்போ ஒரு காலத்து பொதுவாக வெஜிடேரியன் சாப்பாடு அப்படி கிடையாது. இப்போ வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்றவெல்ல சாம்பார் இருக்குது, வத்த குழம்பு இருக்குது, கூட்டு இருக்குது, பொரியல் இருக்குது, அப்பளம் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஒரு இலையை ஒன்று போட்டுட்டு கூட்டு வைக்கிறாங்க, பொரியல் வைக்கிறாங்க, இன்னும் வந்து சாம்பார் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க, ரசம் வச்சுருக்குறாங்க, மோர் குழம்பு வச்சுருக்காங்க, தயிர் குழம்பு வச்சுருக்குறாங்க, எல்லா குழம்பும் வச்சுருக்குறாங்க. இப்போது நம்ம இதை எப்படி ஃபீல் பண்ணுவோம்? எல்லாம் வந்துச்சு, ஊறுகாய் வந்துச்சு, கொஞ்சம் சால்ட் வச்சுருக்குறாங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்குது, பார்த்த உடனே எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா முதலாவது எதை தான் வைக்கிறாங்க, இந்த ஐட்டம்ஸ் தான் வைக்கிறாங்க இல்லையா? அப்போவே கொஞ்சம் ஆளுகள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மெயின் ஐட்டம் ஒன்று இருக்குது, என்னது, அதான் இந்தியன் ஸ்டைலில் மெயின் ஐட்டம் அந்த ரைஸ் வரக்குள்ளே நிறைய பேர் கூட்ட காலி பண்ணிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. எது முன்னால் வருதோ அதை என்ன செய்வாங்க, காரிப்பிடம். ஆனால் வெஜிடேரியன் மீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்தாலும் சரி, அது ரொம்ப டெலிஷியஸாக இருந்தாலும் கூட, அதை நம்ம ரொம்பவும் விரும்பி சாப்பிட்றதா இருந்தால் கூட, எது முதலாவது வரணும், அந்த ரைஸ் வரணும் இல்லையா? அதில் தான் அந்த மோர் குழம்பு விட முடியும், சாம்பாரை விட முடியும், அந்த ரசத்தை விட முடியும், அதனுடைய சைடில் தான் அந்த கூட்டுப்பொருளை சாப்பிட முடியும். அப்போ தான் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் எல்லாம் வச்சுங்க சோறு மட்டும் தான் வரலன்னு சொன்னால் இந்தியன் ஸ்டைல், அது சவுத் இந்தியன் ஸ்டைல், அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. அப்படி தானே? அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தே ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆனால் அவைகளெல்லாம் வர வேண்டிய இடத்துக்கு வரணும். முதலாவது என்ன வரணும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கிறிஸ்தவ அநேகர் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்கு பின்பற்றுகின்ற மிக முக்கியமான வழி ஆராதனையாக தான் இருக்கிறது. அது புராட்டஸ்டன்ட் சபையாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே சபையாக இருந்தாலும் சரி, கேத்தலிக் சபையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆன்மீகம்னு சொன்னால், பக்தின்னு சொன்னால், கிறிஸ்தவம்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று இதுதான், ஒரு ஆராதனை. ஆகையால் தான் இன்றைக்கு ஆராதனை பல்வேறு விதங்களிலே நவீனப்படுத்திருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபையில் பெரும்பாலான ஆராதனைகள் ரொம்ப மாடர்ன் ஸ்டைல் ஆகிடுச்சு இல்லையா? அதனால பழைய காலத்தில் உள்ள பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கிற முறையெல்லாம் போச்சு. இப்போ ரொம்ப விடுதலைன்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஆடி விழுந்து எழுந்து ஓடி ஆக. அது மட்டும் இல்லை, எல்லா விதமான நடன ஸ்டைல்களும் வந்துச்சு. அப்படி தானே? முற்காலத்தில் போதகர்கள் அழைத்தாங்க, இப்போ பாடகர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. இங்கேயும் ஒரு பாடகர் அழைச்சது நிச்சயமாக இவ்வளோ க்ரௌடு இல்லை, நிச்சயமாக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்படி தானே? அதை மாதிரி ஒரு டான்ஸரை அழைச்சிருங்க. முன்னாடி எல்லாம் ப்ரீச்சர்ஸ் அழைச்சாங்க, இப்போ வந்து சர்ச்சஸில் யாரை அழைக்கிறாங்க, டான்ஸஸ், நல்ல டான்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் என்ன செய்ய முடியும், இப்போல்லாம் ரிவைவலை கொண்டு வர முடியும். இப்போ டான்ஸஸு, சிங்கர்ஸ், இவங்க தான் ரிவைவல் கொண்டு வராங்க. அவங்க ஒரு சிடி போட்டு இது பண்ணிட்டாங்களே, உடனே ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துச்சு, ஒரு பெரிய ரிவைவல். அதில் தான் எல்லாருக்கும் அபிஷேகம் வருது, அந்த பாட்டை கேட்டோன்னு வருது அபிஷேகம். அது மாதிரி இப்போ விதவிதமான நடனங்கள், அவங்கள நடனமாடி அவங்க எல்லா சினிமா படத்தையும் பார்த்து எல்லா விதமான வேர்ல்டு ஃபேமஸ் நல்ல டான்ஸஸுடைய நடன முறைகள் எல்லாம் பார்த்து நல்லா வெல் ட்ரெயின்டாகி நம்ம சர்ச்சஸ் வந்து என்ன செய்கிறாங்க, நானும் ஆடுறேன் நீங்களும் என்ன செய்யுங்க ஆடுங்க. ஆக இவரும் ஆடி இவ்விதமாகத்தான் ரிவைவலை கொண்டு வரோம். அப்போது இன்றைக்கி வொர்ஷிப் வந்து ரொம்ப நவீனப்படுத்தப்பட்டிருக்குது. பழைய காலத்தை மாதிரி ஒரு அமைதியான ஆராதனை இல்லை. நான் அமைதியாக ஆராதிக்க உங்களுக்கு சொல்லவும் இல்லை, தப்பாக புரிஞ்சிக்க போகிறீங்க. ஆனால் ஆரவாரமாக ஆராதிக்கிறோம், அதெல்லாம் ஒரு பெரிய ரிவைவல் இருக்குது, அதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, அதெல்லாம் அனாயிண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நடனங்களும் பாடல்களும் தான் இப்போ ஆராதனை மாறிவிட. சரி, அது இருக்கட்டும் ஒரு பட்சம், அதுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம சப்ஜெக்டை பார்க்க முடியாது. இப்போது இந்த ஆராதனை தான் பாரம்பரிய திருச்சைகளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டாக அமைதியாக உட்காந்து 2 கீர்த்தனை, 2 பாமாலை, தேவைப்பட்டால் ஒரு புத்தளிச்சு பாடல், இந்த விதமாக பாடி அப்புறம் ஒரு விசுவாச பிரமாணம் சொல்லி ஒரு பாவ அறிக்கை செஞ்சு அப்புறம் ஒரு பிரசங்கம் கேட்டு அப்புறம் தூங்கி சரியாக இது பண்ணுற வேலை இறுதி ஜபத்தையும் செஞ்சுட்டு போயிட்டா அப்பாடா
கடவுளுக்கு செய்ய வேண்டியது என்ன செஞ்சிடும், கச்சிதமாக செய்து முடிச்சிடும். இனி இது நம்ம ரோல் முடிஞ்சு போச்சு, இனி அவர் ரோல் தான். நம்ம குடும்பத்தில் ஆசீர்வதிக்க வேண்டிய பொறுப்பு. ஏன்னா நல்லா பாடிட்டோம் பாமால கீர்த்தனை, விசுவாச பிரமாணம் நல்லா செஞ்சிட்டோம், பாவத்தை விடாமலே பாவ அறிக்கை பண்ணிட்டோம். பல ஆண்டுகளாக நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவத்தை கொஞ்சம் கூட விடலை, ஆனால் அறிக்கை மட்டும் கரெக்டாக செய்கிறோம், ரொம்ப சின்சியர், வாரம் செஞ்சிடும். இனிமேப்பட்டு ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கணும். என்ன பண்ணிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு என்ன பண்ணிட்டோம்? ஆமாம், இப்போ இது போன்ற நற்செய்தி பெருவிழாக்களில் இவ்வளோ தான் வந்திருக்கிறீங்க. நாளை காலைல பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த சர்ச்சஸில் இவ்வளோ பேர் வருவாங்க. ஏன்னா ஸோ சின்சியர், தேர் ஸோ குட். கடவுளுக்கு செய்ய வேண்டியதாக அதனுடைய ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், அந்த நேரத்தில் தான் செய்யணும். ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு நாளை வச்சுருக்கிறார் அவருடைய கணக்குப்படி. எப்படி சண்டே எதுக்குறது, சண்டே எதுக்குறது, சண்டை போடாமல் வந்து சர்ச்சில் ஆராதனை பண்ணிட்டு போய் சண்டை போடணும். ஆமாம், ஆக எனிஹவ் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஆராதனையை இப்படி பண்ணிட்டோம்னு சொன்னால் உடனே காடு வந்து என்ன பண்ணோம், ஆராதனை ஆசீர்வதிக்கணும். ஆனால் இவ்விதமான ஒரு ஆராதனை கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் தான் இல்லைன்னு வச்சுக்கலாம், காமன் சென்ஸை கூட யூஸ் பண்ணி நாம் 2 பாமாலை பாடுறதுனால ஆண்டவருக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் வேண்டாம், நீங்களே 2 பாமாலையும் 2 கீர்த்தனையும் 4 பேரை வச்சு பாடி அதை கேட்டு உட்காந்துருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஒரு பாட்டு பாடினா ரசிப்பீங்க, 2 பாட்டு பாடினா ரசிப்பீங்க, அதுக்கு மேல்பட்டு பாடினா உங்களுக்கே டென்ஷன் வரும். அப்படி தானே? இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனில் போனால் சோதர 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 சொல்லிகிட்டே இருங்க, சோதர சோதர சோதரம் சொல்லிகிட்டே இருங்க. இது போதும், வேறு ஒன்றும் போதும், வேறு தேவை கிடையாது. சோதர சோதர சொல்லிகிட்டே இருங்க, வியாதி போடும். சோதர சோதர சொல்லிகிட்டே இருங்க, வியாபாரம் போடு. சோதர சோதர சொல்லிட்டு இருக்க, சாபம் போடு. சோதர சோதர சொல்லிட்டு இருக்க, பாவம் போ. எல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இப்போ ஒரு நல்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சிங்களேன், நல்லவர், வல்லவர், பெரியவர். அவரை பார்த்து, ஐயா நீங்கள் ரொம்ப நல்லவருங்க, ஐயா நீங்கள் ரொம்ப வல்லவர், ரொம்பவும் சிறந்தவர், உங்களுடைய நல்ல செயலை பார்க்குறோம், இப்படி சொன்னால் அவர் வந்து he will be honored இல்லையா, he will feel that he is honored. ஆனால் அதுக்கு போல அவர் உட்காந்துருக்க இடத்துல, ஐயா நீங்கள் நல்லவர் 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 வல்லவர் 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 பெரியவர் பெரியவர் பெரியவர், இப்படியே நான் இப்படியெல்லாம் சொல்கிறத தப்புன்னு நான் சொல்கிற நினைக்காதீங்க, நானும் இந்த மாதிரி சொல்லுவேன். ஆனால் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனால அவர் தாம் கௌரவப்பட்டதாக நினைக்க முடியுமா? எதையுமே ஆக்ஷனில் காண்பிக்கணும் இல்லையா? வெறுமனே சோத்திரபலி 1000 சொல்கிறதுனாலே, 500 சோத்திரபலி சொல்கிறதுனால, 200 சோத்திரபலி சொல்கிறதுனால பிசாசும் ஓட மாட்டேன், வியாதியும் போகாது, கஷ்டமும் போகாது, நஷ்டமும் போகாது. ஸோ வி ஹேவ் பி ஆக்டிவ், செயல்படணும். ஆண்டவர் ஒரு ஆராதனைக்காக நம்மை அழைத்தார். தேவன் ஒரு விளைவு தராத எதைக்கும் நம்மை அழைப்பதே இல்லை. எனவே ஆராதனை தான் நமக்கு அடையாளமாக இருக்குது. நம்ம நன்றாக ஆராதித்துட்டா we feel that we are very good Christians அல்ல. ஆராதனை விட ரொம்ப முக்கியமான ஒன்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நான் வாசித்த வேத பகுதியில் என்ன கேட்டோன்னா, யோவான் வந்து அதை ரொம்பவும் ஸ்பெஷலாக சொல்கிறார். நான் திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி, I am the true vine, you are my branches, so we must be together so that you will give much fruit. எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக எளிதாக சொல்லி கொடுக்குற பாருங்கள். தேவன் எப்போ மகிமைப்படுவார்? 8ஆம் வசனம் சொல்கிறார். வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம் 15:8, யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பாருங்க, நல்லா சொல்லி கொடுக்கிறாரு. when God will be glorified, when God will be honored, when we can say that we are giving the right reverence to God. இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார், தேவர் எப்பொழுதும் மகிமைப்படுவார். நீங்கள் பாடுகின்ற பொழுதல்ல, துதிக்கின்ற பொழுதல்ல, ஸ்தோத்தரிக்கின்ற பொழுதல்ல, ஆரவாரம் எழுப்புகின்ற பொழுதல்ல, அதிக சத்தம் போடுகிற பொழுதல்ல, இவைகளெல்லாம் தேவை அல்ல என்று அர்த்தம் அல்ல, இவைகளெல்லாம் வேணும். ஆனால் எப்பொழுது அவர் மகிமைப்படுகிறார் இயேசு சொல்லி கொடுக்கிறார்னால், when you give much fruit, நீ எப்பொழுது மிகுதியான கனிகளை கொடுக்கிறாய். மிகுதியான கனி சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் குட் குவாலிட்டிஸ், குட் பிஹேவியர், குட் ட்ரைட்ஸ் இல்லையா, குட் ஆட்டிடியூட்ஸ், குட் கான்டக்ட்ஸ், நல்ல நல்ல பண்புகள், நல்ல நல்ல குணங்கள், இவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற பொழுது அதை பார்த்து ஆண்டவர் செய்வார், மகிமைப்படுவார். இதுதான் நமக்கு சொல்லி தரப்படுகிற பாடம். எனவே இதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் கிவ் த டியூ இம்பார்ட்டன்ஸ். இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவராக அறியப்பட்டிருக்கிறார், நமக்கு அவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, வெரி குட் இம்ப்ரெஷன் அவர் மேலே இருக்குது, நமக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கிறோம். இப்போ அவரை வந்து நம்ம ஆனர் பண்ணுறோம், அவரை ரோட்டில் பார்க்குறவங்களெல்லாம் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம், ஒரு வணக்கம் செலுத்துகிறோம், அவரை குறித்து நம்ம நல்ல ஒரு அவருக்கு நல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம்.
அவர் நம்ம வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா கேட்டு பக்கமே நிறுத்தி வச்சுட்டு, உங்களை பற்றியெல்லாம் சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம், நீங்கள் எவ்வளோ நல்ல விதமாக செயல்படுறீங்க, நிறைய பேர் உங்களை பற்றி கொள்கிறாங்க, ஆக சமுதாயத்தில் உங்களை மாதிரி நிறைய பேர் இல்லை, அவ்விதமாக நிறைய சொல்கிறோம். ஆனாலும் அவரை எங்கே உள்ளே விடலை, வீட்டுக்குள்ளே விடலை. நிறைய பேரை பார்த்திங்கன்னா ரொம்ப ஞானமாக என்ன பண்ணுவாங்கன்னா வருகிறவங்களும் வெளியே வச்சே பேசி அனுப்பி விட்ருவாங்க, வீட்டுக்குள்ளே வர விட மாட்டாங்க. ரொம்ப ஞானமாக என்ன பண்ணுவோம், அதனால நிறைய பேருடைய வீடு பூட்டி தான் இருக்கும், வெளியே என்ன பண்ணுவாங்க 2 சேர் போட்டு வரவங்களை அங்கேயே உட்கார வச்சுருவாங்க, உட்கார வச்சு அங்கே பேசி அனுப்பிடுவாங்க. இப்போது ஒருவர் நல்லவர், அவர் நம்ம கனப்படுத்த விரும்புகிறோம், வி வாண்ட் ஆனர் ஹிம். ஆனால் அவரை நம்ம கேட் பக்கமே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே அவரை ரொம்பவும் மெச்சி கொண்டு அவரை ரொம்ப புகழ்ந்து அப்படியே அனுப்பி வச்சா வாட் டஸ் இட் மீன்? கொஞ்சம் அவரை உள்ளே வர வச்சு உட்காந்து பேசி வி மஸ்ட் கிவ் சம் குட் ஃபெலோஷிப் இல்லையா, ஒரு ஐக்கியம் கொடுக்கணும். அதில் தான் அவர் ஆனராக வரல, அதுதான் அவருக்கு மகிமை கிடைக்கும். அவரிடத்துல அவர் நம்ம உள்ளே அனுமதிக்கிறதில்ல, ஆனால் அவரை குறித்து நமக்கு நல்ல எண்ணம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மகிமைப்படுகிறார் என்றால் ஆலயங்களிலே அவரை நல்லவர், வல்லவர், பெரியவர், சிறந்தவர், சீர்மிக்கவர், பரிசுத்தர், மகா பெரியவர், அற்புதர், அதிசயர் அவ்விதமாக புகழ்வதில்லை. அவரை நம்முடைய இருதயத்திற்குள்ள வரவழைக்கணும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரவழைக்கணும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வரவழைக்கணும். நமக்கும் அவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஏன்னா அவர் மெய்யான திராட்சை செடி, நான் கொடி. இந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் விரும்புகிறார். இந்த மாதிரி பண்ணுற வேலை என்ன நடக்கும்? 5ஆம் வசனத்தை வாஸ்தவன் இன்னும் தெளிவாக இருக்கும். எவ்வளவு ஒரு க்ளோஸர் ஃபெலோஷிப், க்ளோஸர் ரிலேஷன்ஷிப்பை காட் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாருங்கிறது அது தெளிவாக சொல்லுது. 5ஆவது வசனம் வாசிங்க, அதே அத்தியாயத்தினுடைய யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ ஒருவன் என்னிலும் நான் அவனிலும், அப்போ தே ஆர் வெரி க்ளோஸர். அப்போ காடுங்கிறவர் ஒரு கோயிலில் இல்லை, காடுங்கிறவர் ஏதோ ஒரு ஜெபக்கூடுகையில் இல்லை, ஏதோ ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல இல்லை, அவரும் நாமும் ஒன்றா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த ஃபெலோஷிப் தான் அவருக்கு கொடுக்கிறதான ஃபர்ஸ்ட் ஆனர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டதை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனம் ரொம்ப ஒரு சிம்பிள் ஒரு வேர்ஸ், ரொம்ப ஒரு எளிமையான வசனம், ஆனால் ரொம்ப அருமையான காரியத்தை சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை வாசிகள். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன், the God who called us, he is so faithful. ஆனால் அவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? ஃபார் வாட் பர்பஸ் he has called us. நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு அவருக்கு செய்தால் அது ஒர்த்தாக இருக்கும். அதை விட்டு போட்டு ஏன் ஸ்டைலில், ஏன் விருப்பத்தில் நான் இதை செய்கிறேன், அதை ஆண்டவர் ஏற்றுக்கணும். நான் சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். அதில் ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, தாவீது நடனம் ஆடுறது போல் நாம் நடனம் ஆட தேவையில்லைன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தாவீது நடனம் ஆடுறதுக்காக அல்ல, தாவீது நடனம் ஆடாமல் இருந்தாலும் நான் என்ன செய்வேன், இது ஏன் ஸ்டைல் அப்படின்னா. இப்படி இன்றைய கிறிஸ்தவர்கள் அவங்கவுங்க ஸ்டைலை என்ன செய்கிறாங்க, கொண்டு அதை அநேகர் பின்பற்றுறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்டைல் இல்லை. ஆண்டவரை என்னால் முடிஞ்சது 4 பாட்டு பாடி உண்மை ஆராதனை செய்வேன், ஜெபம் பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணிக்கிடும், அப்படி இல்லை. அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அதுதான். ஒரு சாதாரணப்பட்ட ஆட்கள் சொன்னால் நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு வசதியானாங்க, கொஞ்சம் வெயிட்டானாங்க, கொஞ்சம் படித்தவங்க, நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க சொன்னால் நீங்கள் செய்கிறத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்குறத என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி தானே எதிர்பார்க்குற விதமாக. ஒரு ஏழைகள் பாழைகள் இருப்பாங்க, ஏதோ அவங்களுடைய வறுமை நிலைமைனால நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு போவாங்க. நம்ம என்ன கொடுத்தாலும் இட்ஸ் ஓகே, ஏதோ கொடுத்தாங்களேன்னு. ஆனால் நல்ல ஒரு லெவலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்றை கொடுக்கறதில்ல, த ரைட் திங் வி மஸ்ட் கிவ். அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, தே வில் பி ஹாப்பி. அதே போல என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக என்று அது சொல்லலை. நாம் ஆராதிக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் நல்லா ஆராதனை பண்ணுங்க. ஆனாலும் ஆராதித்ததோடு நின்று விடக்கூடாது. அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் என்ஜாய் ஹிஸ் ஃபெலோஷிப். அவருடைய ஐக்கியத்தை அனுபவிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்பட்டார்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், அப்படி தானே? இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறார், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எழுந்தருள் இருக்கிறார். அங்கே போய் நீங்கள் அவரை தரிசிங்க, அங்கே போய் அருள் வாங்கின்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், இல்லை, ஹி வாஸ் கிவன் டு அஸ், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டால் நம்ம என்ன செய்ய, ரிசீவ், நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டா என்ன செய்யணும்? அவரோட நான் இருக்கணும், என்னோட அவர் இருக்கணும். அப்போ அங்கே என்ன இருக்குது? தேர் இஸ் ஃபெலோஷிப்.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆலயங்களிலே, கோயில்களிலே, கட்டடங்களிலே, ஜெபக்கூடுகளிலே சென்று ஒரு வழிபாட்டை நடத்திவிட்டு செல்லுவதல்ல. இதனால் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, இதில் ஒரு பெரிய ரிசல்ட் இல்லை. இது ஒரு நம்ம சந்தோஷத்துக்காக செய்கிறோம், தட்ஸ் குட். ஆண்டவர் மேல் நமக்கு இருக்கிற பக்தியை வெளிப்படுத்த இதெல்லாம் செய்கிறோம், நம்ம அதை கன்னியூ, நம்ம அதை தொடருவோம். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்யணும் இல்லையா? என்ன எதிர்பார்க்கிறாரோ, மகனே மகளை உன்னோடு நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன், உன்னோடு நடக்க விரும்புகிறேன், உன்னோடு பேச விரும்புகிறேன், நீ சொல்கிறத கேட்க விரும்புகிறேன், நீ என்னுடைய வாழ்க்கை என்னிடத்துல உன்னுடைய மனதில் இருக்கிற பகிர்ந்து கொள், என்னுடைய மனதில் இருக்கிற நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ளேன். இந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த விதமான ஒரு ஃபெலோஷிப், இந்த விதமான ஒரு க்ளோஸர் கம்யூனியன், இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆராதனை அல்ல, ஐக்கியம். ஐக்கியத்தை கொடுக்காமல் ஆராதித்து கொண்டிருந்தால் அது ஒரு வெறும் மத பக்தி. இந்த விதமான மத பக்திகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று தான் வேதம் சொல்லுகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்திலிருந்து 16-17 வசனம் நீங்கள் வாஸ்து பார்ப்பீர்கள் சொன்னால், மத பக்தி சார்ந்த வெறும் வழிபாடுகள் மேல் தேவனுக்கு எந்த விருப்பமும் இல்லை. அவர் எதிர்பார்க்கிறது அவருக்கு கிடைக்காத பட்சத்தில் பலிகளாக இருந்தாலும் சரி, பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, ஆசிரிப்புகளாக இருந்தாலும் சரி, மாதப்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, தொழுகைகளாக இருந்தாலும் சரி, காணிக்கைகளாக இருந்தாலும் சரி, ஜெபங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த ஒவ்வொன்றுக்கு என்ன சொல்லுவோம்? ஐ டூ நாட் லைக் திஸ், ஐ டூ நாட் லைக் திஸ், ஐ ஹேட் ஆல் திஸ், ஐ ஹேட் ஆல் திஸ், ஐ ஹேட் ஆல் திஸ், எல்லாம் வெறுக்கிறேன். ஏன் சொல்கிறாருன்னா, எதிர்பார்க்கிறதை அவருக்கு கொடுக்க மறுக்கின்ற பொழுது, நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற விதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ மறுக்கின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நாம் எண்ணி செய்கிறது எல்லாமே வேஸ்ட். ஆராதனை வேஸ்ட், தொழுகை வேஸ்ட், காணிக்கை வேஸ்ட். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்தில் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் என்ன சொல்லுகிறார்? ஸ்டாப் பிரிங்கிங் த மீனிங்லெஸ் ஆஃபரிங்ஸ். வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். 15ஆம் வசனத்தை வாசிப்பவர்களும், ஈவன் இஃப் யூ சே லாங் பிரேயர்ஸ் ஐ எம் நாட் கோயிங் டு லிசன். நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, இரவு ஜெபம் பண்ணு, 12 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 72 மணி நேரம் ஜெபம் பண்ணு, இடைவிடா ஜெபம் பண்ணு, சங்கிலி ஜெபம் பண்ணு, அந்த ஜெபம் பண்ணிட்டு போ. நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறனோ அதை நீ ஃபஸ்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அதை புரிந்து கொண்டு அதை செய்ய மறக்கும் பொழுது 24 மணி நேரம் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. இன்று நம்முடைய நாட்டில், நம்முடைய தேசத்தில் செய்யப்படுகிற ஜெபங்கள் ஏராளம்தான். எத்தனையோ இரவு ஜெப கூட்டங்கள், எத்தனையோ பகல் ஜெப கூட்டங்கள், எத்தனையோ சங்கிலி ஜெப கூட்டங்கள், எத்தனையோ உபவாச ஜெப கூட்டங்கள், எத்தனையோ 12 மணி நேரம் ஜெப கூட்டங்கள், எத்தனையோ 24 மணி நேரம் ஜெப கூட்டங்கள், எத்தனையோ 72 மணி நேரம் ஜெப கூட்டங்கள். ஆனால் அந்த அளவுக்கு அறுவடையை காண்கின்றோமா? அந்த அளவுக்கு விளைவுகளை காண்கிறோமா? காரணம் என்னவென்றால், தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்ற ஆவலுடையவர்கள், ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உணர மறுத்ததினாலே ஜபங்களுக்கு பலன் இல்லாமல் போகிறது. எனவே முதலாவது ஆராதனை அல்ல, ஆராதனை வேண்டும், ஆனால் முதலாவது ஐக்கியம். அப்போ ஐக்கியம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to receive Jesus as our savior. அதான் பைபிள் சொல்லுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ஆரம்பிக்கணும். எத்தனை வருஷம் கிறிஸ்தவளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நம்ம பக்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ரைச்சஸாக இருந்தாலும் சரி, இங்கே ஆரம்பிச்சிங்களா? Do you know when you accept Jesus as your savior? எப்போ நீங்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டீங்க? அறிந்தீர்களா? தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அருமையானவர்களே, இயேசுவை நம்ம பெற்றுக்கொண்டால் தான் ஐக்கியம் அடைய முடியும் இல்லையா? இயேசுவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் நேற்று தினம் நம்ம பார்த்தோம். யோவான் 1ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய அர்த்தம் என்ன? those who have received, those who have accepted, அவரை பெற்றுக்கொண்டவர்கள். பெற்றுக்கொண்டு அவரோடு நாம் என்ன செய்யணும்? ஐக்கியத்தை அனுபவிக்கணும். இப்போ எதற்கென்று சொன்னால், இப்போ நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு ஆராதனை தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அந்த ஆராதனைக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நன்றாக பாடின பிற்பாடு, நன்றாக துதித்த பிறகு, நன்றாக ஸ்தோத்தரித்த பிறகு, நன்றாக ஜெபித்த பிறகு, ஆஃப்டர்வர்ட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடைபெறுகிறது? எத்தனையோ கணவன் மனைவிகள் ஒன்றாக வந்து திருச்சபையில் ஆராதிக்கிறார்கள், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் பேசுவதில்லை. எத்தனை அண்ணன் தம்பிகள் ஒரே திருச்சபையிலே வந்து ஆராதிக்கிறார்கள், ஆனால் ஒருவருக்கொருவர் எந்த தொடர்பும் இல்லை. எத்தனையோ பேர் அக்கம் பக்கத்திலே வாழ்கிறார்கள், ஆனால் அங்கே அவர்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை. இங்கே வந்து ஒரே திருச்சபையிலே ஆராதிக்கிறார்கள், ஒரே கம்யூனில் பங்கு பெறுகிறார்கள், ஆனால் ஃபெல்லோஷிப் இல்லை, நல்ல வர்ஷிப் இருக்குது. வருகிறார்கள், நல்ல பக்தியாக பாடுறாங்க. அது மட்டும் இல்லை, சிலர் வந்து வாசலில் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் நடுவில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் இங்கே வரைக்கும் வந்துடுவாங்க.
இந்த சவுதர்ன் சைடில் போய் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் அங்கெல்லாம் விதவிதமான பக்தியெல்லாம் இருக்கும். சிலர் மணி அடிக்கிற இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுவோம், அது ஒரு பக்தி. ஏன்னா மணி அடிக்கிற இடத்துல ஜெபம் பண்ணால் அது ஒரு ஸ்பெஷலான பிளெஸ்ஸிங் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஜெபம் பண்ணுறதை விட தங்களை தாழ்த்தி அந்த ஆலயத்தினுடைய ஃபர்ஸ்ட் கேட்லேயே இருந்து ஜெபம் பண்ணால் அது ஒரு பெரிய ஆசனம். இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே வந்து ஆல்டர் பக்கம் இருப்பான். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா 2 கையை நீட்டு என்ன செய்வாங்க, அந்த ஆல்டருக்கு உள்ளே 2 நீட்டு. இந்த விதவிதமாக. இதில் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ விதவிதமான ஜெப முறைகள் இருக்கிறது. இதன் மத்தியில் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? மணி அடிக்கிற இடத்துலையா, இல்லை இந்த வாசல் அண்டையிலையா, இல்லை இந்த ஆல்டர் பக்கத்துலையா? இல்லை. அப்போ they don't have the clear idea இல்லையா? ஆக ஒரு விதமான பக்தி முறைகளை காண்பித்து ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறது. அப்போ ஒன்றாக ஆராதிக்கிறோம், ஒன்றாக துதிக்கிறோம், ஒன்றாக பாடுகிறோம். முடிந்த பிறகு வாட் இஸ் ஹேப்பனிங்? இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகள், பெரும்பாலான திருச்சபைகள் பிரச்சனைகள் மிகுந்த திருச்சபைகள். ஆராதனை அழகாக நடைபெறுகிறது, ஆனால் அந்த ஆராதனை கூடுகைக்கு பின்னால் ஏராளமான வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், ஒற்றுமை இன்மைகள், பிரிவினைகள், பேதங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இதெல்லாம் நடக்குது? கிறிஸ்தவ திருச்சபைன்னா அது நடக்க தானே வேணும், பைபிளே இருக்குது. நாங்கள் ஒன்றும் புதுசாக செய்யலை. 1 கொரிந்தியர் வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் வாசித்து பாருங்க. அங்கே லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அங்கே ஆரம்பித்து தான் இங்கே என்ன செய்கிறோம். அப்போ அவங்களாம் சண்டை போட்டவில்லை, நாம் சண்டை போடாமல் இருந்தால் நம்மகிட்ட என்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம என்ன செய்வோம், நம்ம எதெல்லாம் அர்த்தம் இல்லாத இருக்கோ அதெல்லாம் பிடிச்சிக்குவோம், எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் என்ன செய்வோம், பிடிச்சிக்குவோம். அவசியமானதை என்ன செய்ய மாட்டோம். இந்த வெளிநாட்டுக்காரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாமே அவன் வந்து காமிக்க தேவையில்லை, எல்லாமே டிவி வழியாக எல்லாம் ஃபோன் வழியாக பார்த்துறாங்க, லேட்டஸ்ட் ட்ரெண்ட்லாம் பார்த்துறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் உள்ள பொம்பளைங்க வருவாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவாங்க, ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க, நம்ம ஆளுகள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எதை இமிட்டேட் பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப லோ டைப் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க இல்லையா, சிக்கனமாக போடுவாங்க. ஆமாம், காசை ரொம்ப ஜெனரஸாக செலவு பண்ணுவாங்க. உடைகளை வந்து ரொம்ப சிக்கனமாக, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் உடம்பு ஃபுல்லாக மறைக்கிறோம், ஒரு அளவுக்கு என்ன செய்தால் போதும், மறைச்சா போதும்னு ரொம்ப மினி ட்ரெஸ் தான் போடுவாங்க. நம்ம ஆளுகள் பார்த்துட்டு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு எதை பின்பற்றுவாங்கன்னா இந்த மினி ட்ரெஸ்ஸை தான் பின்பற்றுவாங்க. அவன் எவ்வளோ அலங்கோலமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவான் இந்தியன்ஸ். அதே நேரத்தில் அதே அலங்கோலமாக ஆடை கொடுத்துட்டு வந்தாலும் அந்த பெண்களை பார்த்துருக்கீங்களா, ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்லாம் ஹஸ்பண்ட் முதுகில் வந்து ஒரு பெரிய மூட்டை இருக்கும். ஒய்ஃபும் அது ஒய்ஃபோ இல்லை அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோ யாரோ அது நமக்கு தெரியாது, வி ஆர் நாட் ஸோ ஷூர். ஏதோ ஒரு 2 ஆணும் பொண்ணுமா வந்திருக்கிறாங்க, ஆம்பளையும் பொம்பளையும் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாராக இருந்தாலும் சரி அவர்த்த முதுகுலையும் ஒரு பெரிய மூட்டை இருக்கும், இவங்க முதுகுலையும் என்ன இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் ஃபேமிலிஸ் போகிறவங்கள இந்த மூட்டை யார் முதுகில் இருக்குதா? சின்ன கை பேக் இருந்தால் கூட கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு வைக்கிறோம் இல்லையா. சின்ன குட்டி பேக் எடுக்கிறது கூட நம்ம யாராவது ஒருத்தர் வேணும், நம்ம எக்ஸ்ட்ராலாக்கே தூக்கணும். அவன் பாருங்கள் ஏ டு இசர் அவனுக்கு தேவையான அத்தனை பொருளையும் ஒரு பெரிய சாக்கு மூட்டையில் போட்டேன்னு சொல்லுவான், ஃபில் பண்ணி முதுகில் சுமந்து தான் வருவான். இதை நாம் பின்பற்ற மாட்டோமே, இதை நம்ம பின்பற்ற மாட்டோம் இல்லையா. எதை பின்பற்றுவோம்? எவைகளெல்லாம் தகுதி இல்லையோ பின்பற்றுறதுக்கு, எதெல்லாம் அசிங்கமோ அதை என்ன செய்வோம், அதுதான் நம்முடைய கல்ச்சர். அதே போல் பைபிளில் வந்து இன்றைக்கி சண்டை போடுறதை பற்றி சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே விவரம் தெரியல போல இருக்குது. இதெல்லாம் இப்போ ஆரம்பித்த விஷயம் இல்லை பிரதர், ஆதி காலத்துலேயே ஆதி திருச்சபைகளே சரியான முறையில் சண்டை போட்டிருக்கிறாங்க. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் டென்ஷனாக என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் அதையெல்லாம் பார்த்து டென்ஷனாக எழுதியிருக்கேன். என்ன அர்த்தம்? இதெல்லாம் சரியில்லையே, கிறிஸ்துவை அறிந்த உங்கள் மத்தியில் இந்த பிரிவினைகள், இந்த பேதங்கள் இருக்கக்கூடாதே என்ற வேதனை அல்லவா எழுதினார். அந்த வேதனை நாம் இன்று தொடர விடலாமா? அவர்கள் மத்தியில் நடந்ததை பார்த்து அவர் வேதனை விட்டாரே, நம்ம மத்தியில் நடப்பதை குறித்து தேவன் வேதனைப்படக்கூடாதே, அந்த சிந்தனை நமக்கு வர வேணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆராதிக்கிறோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். ஆராதிக்கின்றவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நாட் ஜஸ்ட் வர்ஷிப்பிங், வந்து என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜாய் மை ஃபெலோஷிப், பி வித் மீ, ரிமைன் வித் மீ, என்னோட இருந்துக்கோ, அபைட் இன் மீ, என்னோட சேர்ந்துக்கோ. ஏன்னா இயேசுவோட ஐக்கியமாக இருக்கிறவங்க என்ன நடைபெறுன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து என்னவென்னு சொன்னால் என்ஜாயிங் காட்ஸ் ஃபெலோஷிப். ஏனால் குமாரன் கொடுக்கப்பட்டார் இல்லையா, இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்பட்டார். அப்போ தரப்பட்ட அவரோடு நம்ம ஒரு ஐக்கியம் வைக்கணும். எதற்குன்னு சொன்னால், தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது, கிறிஸ்துனுடைய ஃபெலோஷிப்பை நம்ம என்ஜாய் பண்ணுகிற பொழுது அதற்கு ஒரு ரிசல்ட் உண்டு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் கான்சிக்வன்ஸ் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் 2 பேர் வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள நல்ல ஃபெலோஷிப், ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு நல்ல க்ளோஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற அதே நேரத்தில்
இவர்கள் 2 பேர் நல்ல ஐக்கியமாக இருக்கிறதுடைய விளைவாக இவர்கள் வேறு யாரிடத்துல அந்த அளவுக்கு ஐக்கியமாக இருப்பாங்களோ? யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிலர் ஒரு சில இப்போ திருச்சபையில் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் திருச்சபைக்கு வந்தாலும் அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி யார் வெளியே வந்தோடனே பார்த்து விஷ் பண்ணுவாங்களோ அவங்கள தான் இப்போ விஷ் பண்ணுவாங்க. 15 வருஷமாக வந்துட்டு இருக்கிற இன்னொரு பிலிவரை இன்னைக்கு கூட தெரியாது. மார்க்கெட்டில் போகிறவள்ள, மாலுக்கு போகிறவள்ள, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறவள்ள பார்ப்பாங்க, இவங்க நம்ம சர்ச்சு தான் வர்றாங்கன்னு. ஆமாம், பார்த்துருக்குறேன். எத்தனை வருஷமாக பார்த்துருக்குறாங்க? 15-20 வருஷம் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நாள் கூட பேசினது கிடையாது, ஒன்றுமே தெரியாது. அதே ஆட்களை தான் வெளியே வந்தோடனே, நீங்கள் திருநெல்வேலியா, நீங்கள் டோனாவூரா, நீங்கள் மார்த்தாண்டமா, நீங்கள் வடசேரியா, நீங்கள் தூத்துக்குடியா, இந்த மாதிரி கேட்டு கேட்டு கடைசியில் பெரிய ஊரை கேட்டு, அதுக்கடுத்து அதுக்குள்ள குட்டி ஊரை கேட்டு, அப்புறம் தெருவை கேட்டு, அப்புறம் அந்த அவங்க ஊர் குடும்பத்தை கேட்டு, உடனே க்ளோஸர் ஃபெல்லோஷிப். நானும் திருநெல்வேலி தான், நானும் நாகர்கோவில். நீங்கள் நாகர்கோவில் எங்கே உங்கள் ஊர்? ஆமாம், கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கொஞ்சம் உறவு குறைவாக இருக்கும், பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் நான் திருநெல்வேலியை சந்திக்கும், நாகர்கோவில் சந்திக்கும், படித்தவங்களை சந்திப்பாங்க, வியாபாரி சந்திப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ பிலிவேஸாக சந்திக்கிறது கிடையாது, கிறிஸ்தவ அனுபவத்தோடு சந்திக்கிற. இவர் டாக்டர்னா அவரும் டாக்டர், அந்த டாக்டர்ஸ் தான் சந்திப்பாங்க. இவர் டீச்சர்னா இவர் டீச்சர் கதையில், அந்த ஸ்கூலில் நடந்த கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். அதனால் அவரும் டீச்சர், அந்த டீச்சர்ஸ் தான் என்ன செய்வான், சந்திப்பாங்க. வியாபாரியா, இவரும் வியாபாரம் அவரும் வியாபாரம், அந்த வியாபாரம் தான் வெளியே. நிறைய கிறிஸ்தவ திருச்சபைகளில் கிறிஸ்தவத்துக்கும் அவங்களுடைய ஃபெலோஷிப்பும் சம்மந்தமே கிடையாது. நிறைய ஆம்பளை ஃபெலோஷிப் பொம்பளை ஃபெலோஷிப்பெல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் இருக்க வேண்டிய ஃபெலோஷிப் இல்லை. ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், 2 பேர்களுக்கு இடையிலேயே நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கின்ற பொழுது அதனுடைய விளைவாக இன்னொருவரோடு நல்ல ஐக்கியமாக இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. 2 பேரோட ஐக்கியமாக இருக்கிறவள்ள மற்றவர்களோடு அவர்களுடைய ஐக்கியம் குறைவாக தான் இருக்கும். 2 பேர் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறவள்ள மற்றவர்கள் மேல் அவர்களுடைய அன்பு குறைவாக தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியம் வைக்கிறவள்ள என்ன விளைவு ஏற்படுகிறது? அவரோடு எந்த அளவுக்கு நாம் க்ளோஸாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களோடு ஐக்கியமாக இருக்க முடிகிறது. அல்லேலூயா. இயேசுவோடு நல்ல தொடர்புடையவன், இயேசுவோடு நல்ல ஐக்கியமுடையவன், இயேசுவோடு நல்ல உறவுடையவன், அதனுடைய விளைவாக தன்னுடைய இருதயத்திலே மாற்றம் பெற்று அவன் மற்றவர்களோடு நல்ல உறவை வைத்துக் கொள்கிறான். யாருக்கு இயேசுவோடு நல்ல உறவு உண்டோ அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையோடு நல்ல உறவு உண்டு. அந்த உறவில் எவ்வளவு குறைபாடுகள், சேற்றத்தாழ்வுகள், சில கருத்துகள் இருந்தாலும் அதை அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க, அதை தக்க வைப்பாங்க, உறவுகளை உடைக்க மாட்டாங்க, உறவுகளை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஆண்டவரோடு உறவு இருக்குது. இயேசு கிறிஸ்துவோடு உறவு இருக்கும் பொழுது அது என்ன நடைபெறுகின்றால், அந்த உறவு இந்த இருதயத்தை மாற்றுகிறது, இந்த உறவு இதயத்தை பக்குவப்படுத்துகிறது, இதை பலப்படுத்துகிறது. எனவே கணவனிடத்தில் சில குறைபாடுகளை பார்த்தாலும், மனைவியிடத்தில் சில குறைபாடுகளை பார்த்தாலும், அண்ணன் தம்பிகளிடத்தில் சில கருத்துக்களை பார்த்தாலும் அதனுடைய விளைவாக உடனடியாக உறவை உடைத்து கொண்டு பிரிவினை வைத்துக் கொண்டு வைராக்கியம், பேதம், விரோதம், சண்டை சச்சரவு அப்படி போகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மற்றவர்களோடு உள்ள ஐக்கியத்தையும் மெயின்டைன் பண்ண வேண்டியது கட்டாயமாகிறது இல்லையா? நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவர்களோடு அன்பாக இருங்கள், இதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. அதனால தான் ஆராதனை பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஏன்னா ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறவர்கள் ஆலயத்தில் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஐக்கியமாக இருப்பாங்க, வீட்டுக்கு போனால் நல்ல ஐக்கியமாக இருப்பாங்க. இன்றைக்கி ஏன் பெட்டர் ஒரு ஃபெலோஷிப் இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை, என்ன காரணம்னு சொன்னால் அவங்களுக்கு தேவனோட தொடர்பு இல்லை. பக்தி இருக்குது, ஆராதனை இருக்குது, ஆனால் என்ன இல்லை, கிறிஸ்துவோட ஃபெலோஷிப் இல்லை. அதனால் முதலாவது ஆராதனை அல்ல, இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம். இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும், அதுதான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை. அவரை நான் எவ்வளவு துதித்தாலும், எவ்வளவு அவர் மேல் பக்தியை வைத்து கொண்டு அவரை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் பாடினாலும் அவர் எங்கே வாட்ச் பண்ணுவான்னா, நல்லதுப்பா நீ ஆலயத்தில் வந்தால் உன் பக்தியை பார்க்குறவளோ முகமெல்லாம் பக்தியாக வழியுது, என்ன பணிவு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கே வந்து என்ன செய்கிற, நான் உம்முடைய மேசின் கீழே இருக்கிற நாய்க்குட்டியை போல் ஆண்டவரை வந்திருக்கிறேன், இங்கே வந்தோட 2 கையும் விரிச்சுக்கிறேன், இங்கே வந்தோட ரொம்ப தாழ்மை, அது வரைக்கும் யாருக்கும் தலை வணங்குறதே கிடையாது, கொஞ்சம் கூட வளையாது. ஆனால் அந்த ஆலயத்துக்கு வந்தோடனே அப்படியே வளைஞ்சிரும். ஆமாம், அது கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்தால் இன்னும் ரொம்ப வளையும். ஆமாம், ஆனால் இங்கே இவ்வளவு இருக்குதே பக்தி, ஆண்டவர் எங்கே வாட்ச் பண்ணுறாரு, சரிப்பா என்ன இந்த அளவுக்கு நீ விரும்பி ஆராதிக்கிறியே, உன் மனைவியோட உனக்கு என்னப்பா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, உன் கணவனை நீ எப்படி நடத்துக்கிற, நீ எப்படி மதிக்கிற,
அவனை கணவனாக நினைக்கிறியா, கணவனாக மதிக்கிறியா, கணவனுக்குரிய கடமை செய்கிறியா? 2 பேரும் ஒரு உடல்னு பைபிள் சொல்லுதே, அந்த அளவுக்கு ஒரு மனைவியோட உனக்கு நல்ல ஃபெலோஷிப் இருக்குதா? குணாதிசயங்களில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், ஸ்டைலில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், சில செயல்பாடில் வித்தியாசம் இருக்கலாம். அதற்காக நீ உடனடியாக விரோதித்து விடுகிறாயே. அங்கே நீ ஒன்றாக இல்லையே. நீங்கள் ஒன்றாக இருந்தால் அதை பார்த்து நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லையா? நல்ல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்பதை விட பிள்ளைகள் ஒருவருக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அதைத்தான் விரும்புவாங்க, இல்லையா? மற்றபடி நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய எஜுகேஷன் இருக்குது, நிறைய நல்ல சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை பார்த்தெல்லாம் ரிஜாய்ஸ் பண்ண முடியாது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறான். அப்போது ஆலயத்தில் நடைபெறுகிற ஆராதனையில் நான் எவ்வளோ பக்தியாக நடக்கிறேன் என்பதல்ல, என்னுடைய இல்லத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, எனக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளுக்கு மத்தியிலே எந்த அளவிற்கு நான் இறங்கி சென்று தாழ்ந்து போய் உறவுகளை கட்டி காக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்தது, இல்லையா? ஆபிரகாமுடைய ஆதியாகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் அவர் ஒரு பெரிய தேவ மனிதன், அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லீவ் பண்ணார், ஃபேமிலி லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணார். இல்லை, நீங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய போராட்டம், நிறைய கருத்து வேறுபாடு. ஒரு டைமில் ஆபிரகாமுக்கு ரொம்ப லைஃப் வேதனைக்குரியதாக மாறிடுச்சு. அதனால தான் ஆதியாகமம் 21:11 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகுந்த விசனமாக இருந்த. ஹி வாஸ் டிஸ்ட்ரஸ்ட் இன் ஹிஸ் ஹார்ட் மச். எதனால தெரியுமா? அவருடைய மனைவியினுடைய ஒரு ஸ்டாண்ட், அந்த மனைவியுடைய பிஹேவியர். ஒன்றும் பண்ண முடியல இவருக்கு. திடீர்னு சொல்கிறா, அந்த பொண்ணும் அந்த பையன் என்ன செய்யணும்? வெளியே போகணும். நான் இங்கே இருக்கணும்னா இவன் என்ன செய்யணும்? வெளியே போகணும். ஐயோ, நீ தானே உள்ளே வரவழைச்சவா, நானா கேட்டேன், நீ தானே செஞ்ச, சொல்கிறதுக்கு எவ்வளோ நியாயம் இருக்குது. புள்ள வர பிறந்து போட்டு வாலிப வயசுக்கு போச்சு, இப்போ என்ன சொல்ல, அடித்து துரத்தவனை வெளியே போகணும். இல்லைனா நீ ஒரு நீதிமான் கிடையாது அந்த அளவுக்கு. ஆனால் அதையும் அவன் அக்செப்ட் பண்ணிட்டேன். என்ன? பிகாஸ் ஹி வாஸ் என்ஜாயிங் காட்ஸ் ஃபெலோஷிப். தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து வாழ்ந்து வளர்ந்து குடும்பத்துக்குள்ள அந்த ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு சில இடையூறுகள், சில நெருடல்கள், சில ஏற்றத்தாழ் இருந்தாலும் he was able to accept God given fellowship. கடவுள் ஒரு உறவை கொடுத்து, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்கிறார். we must accept. அது சில வேளை கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் சரி, சில வேளை கொஞ்சம் நம்மை கொஞ்சம் ப்ரிக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் let us accept it because we have to have the fellowship of God. தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் தான் முதலாவது ஐக்கியம் யாரோடு? கிறிஸ்துவோடு. கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்போம், மற்றவர்களோடு ஐக்கியமாக இருப்போம். அதற்கு அடுத்தபடி தான் ஆண்டவருக்கு ஆராதனை. ஏன்னா உண்மையான ஆராதனையே என்ன? தேவனோட ஐக்கியமாக இருப்போதான் உண்மையான ஆராதனையே. to what extent we have the fellowship with God, that's the true worship. அதுதான் ஆராதனை. மற்றபடி பாடும் துதிப்பெல்லாம் செகண்டரி தான், ஒரு ரசம் மாதிரி தான், அது ஒன்றும் மெயின் டிஷ் கிடையாது. சரி, இப்போ நம்முடைய பக்திக்கு மிக முக்கியமான அடையாளமாக இருப்பது ஆராதனை. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நிறைய பேருடைய வாழ்க்கையில் கொடுக்கிற நல்ல அனுபவம் இருக்குது. தே ஆர் ஸோ ஜெனரஸ், லிபரலாக கொடுக்குறாங்க. சர்ச்சுக்கு கொடுக்குறாங்க, ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்க, ஊழிய ஸ்தாபனங்களுக்கு கொடுக்குறாங்க, பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறாங்க, ஜபக்கூடுகளுக்கு கொடுக்குறாங்க, மிஷனரிஸ் ஸ்தாபனங்களை நல்லவும் ஒரு தாராளமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. வெரி குட் திங், நல்ல விஷயம். ஆனாலும் கொடுக்கின்ற இந்த அனுபவங்களே அவர்களுக்கு உண்மையான கிறிஸ்தவருடைய பேரை கொடுக்க முடியாது. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க, கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஜபக்கூட்டம் நடத்தக்கூடிய முழு செலவை நான் ஏற்றுக்கிறேன்பாங்க, ஆனால் அந்த ஜபக்கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஏதாவது நீங்கள் ஒரு ஒடுக்க கூட்டம் ரிட்டீன் நடத்துறீங்களா, இன்னைக்கு இவ்வளோ சாப்பாடு பொறுப்பு ஃபுல்லாக நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பான்னு சொல்லுவோம், ஆனால் அந்த குடும்பமே அந்த கூடுகை வராது. ஒருவேளை நான் அந்த ஒரு ஒடுக்க கூட்டம் நடத்தினா அந்த சாப்பாடை வேண்டான்னு சொல்லிடுவேன். நீங்கள் அந்த ஜப கூடுகைக்கே வரல, இந்த ஒடுக்க கூட்டத்துக்கு வரல, ஏதோ உங்கள் கையில் காசு நிறைய இருக்குங்கிறதுக்காக நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, இங்கே நான் இந்த சாப்பாடு தேவையில்லை நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். காரணம் என்ன? அவர்கள் நாங்கள் கொடுக்குறோம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் இருக்கிற பேரளவுக்கான எல்லா பொருட்களிலும் எங்களுடைய பங்கு தான் மிகுதியானதுன்னு ஃபீல் பண்ணிக்குவாங்க. அருமையாலே கொடுக்குறோம், பணத்தை கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், உழைப்பை கொடுக்குறோம், நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் அதை கொடுக்குறோம், நிறைய டேலண்ட்ஸை கொடுக்குறோம். என்ன கொடுத்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இட்ஸ் நாட் கிவிங் டு காட் பட் டு ரிசீவ் ஃப்ரம் காட். கொடுக்கறதில்லைங்க, we have to receive. ஏன்னா ஆண்டவர் கொடுக்க வந்தவர். அவர் கொடுக்க வந்ததை நீ வாங்காமல் நீ அவருக்கு கொடுக்காதே.
அவர் கொடுக்க வந்தது தம்முடைய ஒரே பேரான குமாரனை. அந்த ஒரே பேரான குமாரன் வழியாக ரட்சிப்பை கொடுக்க வந்தார், மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்தை கொடுக்க வந்தார், தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்ற ஒரு வாழ்வு முறை கொடுக்க வந்தார், ஒரு பரிசுத்தத்தை கொடுக்க வந்தார், பரிசுத்தாவியை கொடுக்க வந்தார், வல்லமையை கொடுக்க வந்தார். இதையெல்லாம் நீ வாங்காமல் அனுபவிக்காமல் நீ கொடுக்கிறாய் என்றால் அவரை விட நீ பெரிய ஆளா? கொஞ்சம் வசதி உள்ள சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க யாருக்காவது கொடுப்பாங்க, ஆனால் அவங்க யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய ஆட்கள். ஏதோ அவங்க உறவினர் யாராவது எளியவங்க, இவங்க சாப்பிட்டா நல்லா அடையார், ஆனந்த பவன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட நல்ல ஹை பிராண்ட் ஸ்வீட்ஸாக சாப்பிடுவாங்க. ஆனால் ஏழை உறவினர் வரவில் என்ன பண்ணுவாங்க, ஒரு அன்பிராண்டாக என்ன செய்வாங்க, வாங்கிட்டு வருவாங்க, எதோ கையில் கிடச்சது. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், நீங்கள் ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, நீங்கள் எடுத்து போய் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஹட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் இங்கே எங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஐயா, எல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக நாங்கள் வாங்கிட்டு வரல. சில நேரங்களில் நம்ம ஆப்பிள் வாங்கி யாராவது ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைனா ஆப்பிள் வாங்கிட்டு போகிறோம், பழம் வாங்கிட்டு போகிறோம். என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பழம் வாங்குறது வசதி இல்லைங்கிறதுக்காகவா? இல்லை, நம்முடைய ஒரு அன்பை, ஒரு அக்கறையை வெளிப்படுத்துறதுக்கு. ஆனால் சிலருக்கு அந்த அரகன்ஸ் என்னன்னு சொன்னால், இல்லை இல்லை எங்கே இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், எனக்கு அந்த ஒருவேளை அந்த காலத்துலன்னு சொன்னால் அந்த பையன் அவங்க தலையிலேயே போட்டலாமான்னு வரும். ஏன்னா ஒரு மேனர்ஸ் இல்லை. நாங்கள் கொடுப்போமே ஒழிய என்ன செய்ய மாட்டோம். அப்போ மனுஷனுக்கே இந்த ஃபீலிங் இருந்தேன்னு சொன்னால், ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க வந்தார், நான் ரட்சிப்பை வாங்கல. பரிசுத்தத்தை கொடுக்க வந்தார், நான் பரிசுத்தத்தை வாங்கல. ஒரு சரியான வாழ்க்கை முறை கொடுக்க வந்தார், அதை நான் வாங்கல. அவருடைய ஐக்கியத்தை கொடுக்க வந்தார், அதை நான் வாங்கல. ஆனால் அவருக்கு நான் காணிக்கை கொடுக்குறேன். என்னுடைய பக்கத்தில் இட்ஸ் ஓகே. சபைகள் என்னை மெச்சிக்கொள்ளும், சமுதாயம் என்னை மெச்சிக்கொள்ளும், மிஷனரி ஸ்தாபனங்கள் மெச்சிக்கொள்ளும். ஆனால் வேதத்தின்படி உண்மை அல்லாது. ஆக வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று வேதம் சொல்லுகின்றது. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 மத்தேயுடைய 10வது வசனம் வாசித்து பாருங்கள். உங்கள் கைகளில் இருக்கின்ற காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், நீ காணிக்கை கொடுத்தா மட்டும் போதாதுப்பா, இட் மஸ்ட் பி அக்செப்டபிள், கொடுக்கத்தக்க, அதாவது பெறத்தக்கதாக இருக்கணும். அதே மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்கள் 2வது அத்தியாயம் 13ஆம் வசனம். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார். காணிக்கைகளை மதியார். ஆனால் சர்ச்சஸ் மதிச்சு தான் ஆகணும்ல. இப்போ எனக்கு ஒருத்தர் காணிக்கை கொடுத்தா நான் மதிக்க தான் செய்வேன். அது நம்முடைய ஹியூமன் டெண்டன்சி. ஆனால் காட் சைட்லேருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணால் நம்மகிட்ட வேற என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு நம்முடைய காணிக்கை ரொம்ப கட்டாயம் கிடையாது. நாம் காணிக்கை கொடுத்து அவர் சாப்பிட வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஸ்தாபனங்கள் இருக்கிறது, மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கிறது, சபைகள் இருக்கிறது, ஊழிய இயக்கங்கள் இருக்கிறது, ஊழியர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு they need money, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். இப்போ எனக்கு யாரோ ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தான்னு சொன்னால் ஐ மீன் நீட், எனக்கு தேவை இருக்குது, ஐ மீன் நீடி பர்சன். அதனால் நாங்கள் வாங்கி கொண்டு சந்தோஷமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுவேன். இது இயற்கை, இட்ஸ் நேச்சுரல். ஆனால் ஆண்டவருக்கு அந்த விதமான கட்டாயம் ஒன்றும் கிடையாது. நான் காசு கொடுத்து அவருக்கு கஞ்சி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு எல்லாமே எவ்ரிதிங் ஹி ஹஸ், எல்லாமே இருக்குது, ஹி இஸ் ஸோ சஃபிஷியன்ட். ஆனால் அவர் நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறார்? காணிக்கை கொடுக்கறதுக்கு கூட நமக்கு தகுதி இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி காணிக்கை கொடுக்கறதுடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பெரும்பாலான ஊழியர் சொல்லுகிறார்களே ஒழிய, காணிக்கை கொடுக்கிறவங்களுக்கு தகுதி வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறதில்ல. நீ எவ்வளோ கொடுக்குறாயோ, கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஆசீர்வாதம், அதிகம் கொடுத்தா அதிக ஆசீர்வாதம், தாராளமாக கொடுத்தா ஒரு தாராள ஆசீர்வாதம். இந்த க்ரைட்டீரியாலே போயிட்டுருக்குது. ஆனால் உனக்கு ஒரு பேஸ் வேணும். முதலாவது ஆண்டவர் நியூ டெஸ்டமென்ட் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு டைம் ஷார்ட்டாக இருக்கனால நம்ம எலாபரேட் நம்ம போக முடியாது. நியூ டெஸ்டமென்ட் இப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் வாங்க வந்தவர் இல்லை, கொடுக்க வந்தவர். வாங்க வந்தவர் இல்லை, கொடுக்க வந்தவர். அதனால் நம்ம எப்பவும் வாங்கிட்டே இருக்கக்கூடாது, வாங்கணும், கொடுக்கணும். வாங்கி கொண்டு கொடுக்கணும், வாங்காமல் கொடுக்கக்கூடாது. எனவே நான் காணிக்கைகளை கொடுக்கலாம், என்னுடைய நேரங்களை கொடுக்கலாம், என்னுடைய திறமைகளை கொடுக்கலாம், என்னுடைய உழைப்பை கொடுக்கலாம். அவைகளெல்லாம் கொடுத்தாலும் அவர் எனக்கு கொடுக்க வந்ததை பெற்றேனா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில முதலாவது ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். எனவே தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாக இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆக முதலாக பெற வேண்டிய என்னென்ன பெற வேண்டும்? 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வந்தார் அந்த பூமியில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒன்று, த ஃப்ரீடம் ஃப்ரம் சின். பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குறது தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார், ரட்சிப்பை கொடுக்க வந்தார். ரோமர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், மாதிரிக்கு ஒரு வசனத்தை வாசிங்கள், 18ஆம் வசனம் வாசிங்கள்.
ரோமர் 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதிக்கு அடிமைகளான 22 வசனம் வாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். இப்போ இது போன்ற வசனங்களை வாசிக்கும் பொழுது கிறிஸ்தவம் என்பது ஒரு ஆராதனைகள் அல்ல, வெறும் பிரார்த்தனைகள் அல்ல, வெறும் காணிக்கைகள் அல்ல. கிறிஸ்தவம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to be freed from sin, we have to be redeemed from sin, we have to be set free. அப்போ பாவ விடுதலை இயேசு கிறிஸ்து நமக்கு தருவதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த பாவ விடுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ விடுதலை பெற்று பாவத்திலிருந்து நான் நீங்களாகி, பாவத்திற்கு இனி நான் அடிமை அல்ல. இப்பொழுது என்னால் பாவத்தை எதிர்த்து நிற்க முடியும், இப்பொழுது பாவ பழக்கத்தை எதிர்த்து நிற்க முடியும், பாவ சுபாவத்தை எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா God has set me free, He has delivered me. அப்போ இந்த அனுபவத்தை ஆண்டவர் இடத்துல பெற வேண்டும். அதை பெறுவதற்கு முன்பாக நான் கொடுக்கின்ற காணிக்கை ஒரு நல்ல காணிக்கையாக இருந்தாலும் கூட, நல்ல பண்பினுடைய விளைவாக, நல்ல ஒரு மனநிலை விளைவாக கொடுத்தாலும் தேவனுடைய பார்வையிலே இட் இஸ் நாட் அக்செப்டபுள். அதனால் இதனுடைய அடிப்படையில் ஆண்டவர்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. நான் இந்த அளவுக்கு ஆண்டவருக்காக கொடுக்குறேனே வருமானத்தில், ஊழியர்கள் சொல்லிக் கொடுக்கலாம், இவ்வளவு தியாகமாக நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது நம்முடைய மனித பக்கத்தில் இட்ஸ் ஓகே, அது நடக்கும். ஆனால் தேவன் உங்களிடத்தில் அவர் கொடுக்க வந்ததை, இப்போ ஒரு மரத்திலிருந்து ஒரு கனியை நம்ம எதிர்பார்க்குறோன்னு சொன்னால், இது ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு கனி கொடு நம்ம கனி கொடுக்குமா? அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அது கேர் கொடுக்கணும், அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் நம்ம செஞ்சால் தான் அதில் கனி எதிர்பார்க்க முடியும். அதே போல் தான் தேவனும் அப்படியே நம்ம இடத்துல கமாண்ட் கொடுக்கல. ஒழுங்காக சொல்லிட்டேன், நீ யாராக இருக்கணும்? யோக்கியமாக இருக்கணும், உண்மை பேசணும், ஒழுங்காக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இல்லை நடக்கிறதே வேறு அப்படி ஆண்டவர் மிரட்டுறாரா? இல்லை. இந்த மாதிரி வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆவிக்குரிய வலிமையை ஆண்டவர் நமக்கு முதலாவது தருகிறார். அதற்காகத்தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டு அவரோடு நான் ஐக்கியமாக இருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் மாற்றப்படுகிறது, என்னுடைய எண்ணங்கள் மாற்றப்படுகிறது, என்னுடைய நினைவுகள் மாற்றப்படுகிறது, என்னுடைய சிந்தனைகள் மாற்றப்படுகிறது, என்னுடைய நோக்கங்கள் மாற்றப்படுகிறது, என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாற்றப்படுகிறது. அதனுடைய விளைவாகத்தான் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். அல்லேலூயா. எனவே நான் முதலாக பாவ விடுதலை பெற்றிருக்கணும். இரண்டாவதாக த ஹோலினஸ். இயேசு கிறிஸ்து நமக்கு எதை கொடுக்க முக்கியமாக வந்தான்னா ஹோலினஸ். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க, இவ்விதமாக ஒரு தாழ்வான நிலைமையில் நான் இருந்தேன், ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல தொழிலை கொடுத்தார். இன்றைக்கி நான் ஒரு காலத்தில் ஒரு கடையில் சாதாரணமாக வேலை செஞ்சேன், ஒரு கடையில் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாக வேலை செஞ்சேன். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு 5-10 கடைகள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? கர்த்தர் காரணம். எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எங்கள் அப்பா எனக்காக ஜெபம் பண்ணாங்க, இந்த ஊழியர் ஜெபம் பண்ணாங்க. நல்லதுங்க, உங்கள் டெஸ்டிமனி ரொம்ப அருமையாக இருக்குது, கேட்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவர் நிச்சயமாக வந்து தன்னை கிடைத்த எல்லா உயர்வுடைய கிரெடிட்டை யாருக்கு கொடுக்குறார்? தட் கோஸ் டு காட். வெரி குட். ஆனால் உங்களை ஆண்டவர் இந்த அளவுக்கு பணக்காரன் ஆக்கியிருக்கிறாரு, இந்த அளவிற்கு உங்களை வசதி உள்ளவர் ஆக்கியிருக்கிறாரு. ஆனால் பரிசுத்தமாக்கி இருக்கிறாரா? உண்மையுள்ளவர் ஆக்கியிருக்கிறாரா? ஒழுக்கமுள்ளவர் ஆக்கியிருக்கிறாரா? உலக கலாச்சாரத்துக்கு ஒத்துப்போகாத ஒருவராக மாற்றியிருக்கிறாரா? நேர்மையானவராக மாற்றியிருக்கிறாரா? ஒழுங்காக வரி கொடுக்குற ஒருவராக மாற்றியிருக்கிறாரா? வேலைக்காரர்கள் ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறவராக மாற்றியிருக்கிறாரா? குடும்பத்தில் நல்ல ஐக்கியம் கொடுக்குறவராக மாற்றியிருக்கிறாரா? மனைவி பிள்ளைகளோடு நேரங்களை போதுமான செலவு பண்ணுகிற ஒரு பக்குவமுள்ள மனிதராக மாற்றியிருக்கிறாரா? பணக்காரனாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை, பரிசுத்தவானாக்குவதற்காக வந்தார். அல்லேலூயா. எனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு ரிசீவ் த ஹோலினஸ் ஃப்ரம் காட். செல்வத்தை அல்ல, செல்வத்தை பிசாசும் கொடுக்க முடியும். அதுக்காக செல்வம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிசாசு கொடுத்தா நான் சொல்ல வரல, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அவனும் கொடுக்க முடியும். ஏன்னா அவன் இயேசுநாதர்கிட்டே வந்து சொன்னான், வேணும்னா எல்லாத்தையும் தந்துடுறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையும் உனக்கு தரேன், நீ என்ன பணிஞ்சால் மட்டும் போதும். அவன் அவர்கிட்டே டீல் பேசியிருக்கிறான் யார்கிட்ட. அதனால் அவன் கொடுக்க முடியும் தானே. ஏன்னா உலகம் வந்து பொருளாங்களுக்கு கிடக்குது. அப்போ அருமையானவர்களே, நல்ல சாட்சிகளை கேட்குறோம். ஆண்டவர் பணக்காரர் ஆக்கியிருக்கிறாரு. நான் ஒரு இருந்த வாடகை வீட்டில் வாடகை கொடுக்காம தவித்த எனக்கு இன்றைக்கி நான் 10 வீடு கட்டி வாடகை விடுறேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்த நான் இப்பொழுது லட்சக்கணக்கான மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அளவுக்கு என்ன உயர்த்தினது யார்? நல்ல சாட்சிங்க ஐயா. ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? உங்களை பரிசுத்தவானாக்குவதற்கு. நீங்கள் ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்திற்கு அடையாளமாக மாற வேண்டும். ஏனென்றால் 1 Corinthians 1 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறால், இயேசு நமக்கு யார்? வாசிங்கள் அந்த ஒரு வசனம், சின்ன குட்டி வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும்
பரிசுத்தம். ஹீ இஸ் அவர் ஹோலினஸ். நாம் யாரா மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா வெறும் வளமையுடையவளாக அல்ல, செழிப்புடையவளாக அல்ல, பணக்காரலாக அல்ல, அறிவாளிகளாக அல்ல. இப்படியெல்லாம் நம்ம ஆகலாம், நல்லது, ஆண்டவர் செய்வார். ஆனால் பிரைமர்லி வாட் இஸ் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்? 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினோட 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக சொல்லுது, நாம் எதற்கு அழைக்கப்பட்டுக்கிறோம்? we have been called by God to be saints, to be holy. பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்துடைய 3ஆம் வசனம் வாசித்து பாருங்கள், பரிசுத்தவான்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 1ஆம் அத்தியாயத்துடைய 2ஆம் வசனத்தை வாசிங்கள், அதே ஆன்சர் தான். இதெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது? நாம் பக்தர்களாக அழைக்கப்படவில்லை, ஆராதனைக்காரர்களாக அழைக்கப்படவில்லை, தொழுகைக்காரர்களாக அழைக்கப்படவில்லை, வெறும் ஜெபவீரர்களாக அழைக்கப்படவில்லை. we have been called by God to be holy, to become saints. எப்படி saints ஆகிறோம்? இயேசு கூட்டல் நான் saint, அவ்வளோதான். நான் பெரிய தியாகம் பண்ணேன், பெரிய தவம் புரிஞ்சேன், 41 நாள் உபவாசம் இருந்தேன், ஊழியத்துக்கு நிறைய என்னுடைய சொத்துல பாதையை காணிக்க கொடுத்தேன். இந்த விதமான பின்னணி இல்லை. ஒருத்தர் செயின்ட் ஆகிறதுக்கு யாராவது என்ன செய்யணும்? எல்லாரும் மதர் தெரசா அளவுக்கு பெரிய அளவில் செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு செய்தால் நம்ம செயின்ட் ஆக முடியும் அர்த்தம் கிடையாது. பைபிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லுது, இயேசுவோடு நீ இணைந்தான. இயேசு யார்? ஹீ இஸ் அவர் ஹோலினஸ். அப்போ ஜீசஸ் ப்ளஸ் மீ, ஐ எம் செயின்ட். இதுதாங்க என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த பரிசுத்தத்தை எனக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். when I am accepting Jesus as my Savior, automatically I am receiving His holiness. அந்த பரிசுத்தம் என்னை மூடுகிறார். இதை நான் பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலையில் வச்சிருக்கிறார், இந்த அளவுக்கு நல்ல தொழிலில் வச்சிருக்கிறார், அவ்விதமாக சொல்லுவது ஆண்டவருக்கு மகிமையாக இராது. நாம் அவ்விதமாக நன்றி உணர்வோடு உடையவளாக இருப்பது தட்ஸ் ஸோ குட். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு தந்த உயர்வு இதுவல்ல, முக்கியமான உயர்வு இது. ஸ்பிரிச்சுவலி தட் கிரேட்னஸ், ஹோலினஸ், தட்ஸ் த கிரேட்டஸ்ட் திங். அது சேர்ந்து நான் பணக்காரனாக இருந்தால் நல்லது, அது சேர்ந்து எனக்கு நல்ல வேலையை குறித்து நான் சாட்சி சொன்ன நல்லது. எனவே கொடுக்க வந்த இடத்துல அதை வாங்க வேண்டும். 3ஆவதாக நித்தியமான ஒரு வாழ்வை குறித்த நம்பிக்கையை கொடுக்க வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறவர்கள் அழிந்து போவதில்லை, நித்திய ஜீவனை பெறுவாள் என்று யோவான் 3:16 உள்ள வசனத்தை நேற்று தினம் வாசித்தோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்பார்கள் பொழுது நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு அளித்த வாக்குறுதி. The greatest promise that was given to us by God, that is about the eternal life. அந்த நித்திய வாழ்வு. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் we must be very sure that we will inherit the eternal life. இந்த நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கை, நான் இன்றைக்கு செத்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு செத்தாலும் பரவாயில்ல, 60 செத்தாலும் பரவாயில்ல, 70 செத்த பரவாயில்ல, என்றைக்கு நான் அந்த உலகத்தில் சாகணும் அன்றைக்கு நான் என்ன செய்வேன்? I will be in the kingdom of God. I will inherit God's kingdom. ஏன்னா எனக்கு இட்டர்னிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, eternal life I will enjoy. இந்த நம்பிக்கை கொடுக்க வந்தார். இது நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு நான் மரித்தால் எங்கே போவேன் என்பது குறித்த ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, இயேசு கொடுக்க வந்ததை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 முக்கிய காரணங்கள். பாவ விடுதலை, இயேசுவினால் பாவ விடுதலை, இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தம், 3ஆவதாக இயேசு கிறிஸ்துவினாலே நித்தியமான ஒரு வாழ்க்கை. இவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளை பெற்றுக்கொண்டு நான் கொடுக்கின்ற காணிக்கை பெரிய காணிக்கையாக இல்லாவிட்டாலும் கூட, அது சின்ன காணிக்கையாக இருந்தாலும் சரி, அது ஆண்டோடைய பார்வையில் that is so great, that will be acceptable, that will be honored, it will have its own reward. எவ்வளவு கொடுக்கிறோங்கிறது இல்லை, யாராக இருந்து கொண்டு கொடுக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் அவருக்கு எவ்வளவு நாம் காணிக்கை கொடுக்க முடியும்னு பார்க்குறதில்ல, அவருடைய நாம மகிமைப்படும்படியாக எவ்வளவுமாக வாழ முடியும். ஏன்னா கேரக்டர் தான் முக்கியம், குணாதிசயம் தான் முக்கியம், வசதி அல்ல. வசதி இருந்தால் ஒரு கோயிலே கட்டி கொடுக்கலாம். ஆனால் கடவுளுடைய எதிர்பார்ப்பு நீ கோயில் கட்டி கொடுக்கறதில்ல. கோயில் கட்டி கொடுத்தா நல்லது, நல்ல ஒரு விஷயம், அதை நம்ம செய்யணும். ஆனால் ஆண்டவருக்கு நாமளே கோயில் ஆகணும்னு பைபிள் சொல்லுது இல்லையா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யூ யுவர்செல்ஃப் ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், நீ தான் தேவனுடைய ஆலயம். அப்போ அவர் தங்குகிற ஆலயமாக நான் மாறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்தாலும் அந்த செயல் மிகவும் பாராட்டுக்குரிய மதிப்பிற்குரிய ஒரு செயலாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் இட்ஸ் அ டிஸப்பாயின்மெண்ட். ஏன்? உன்னிடத்தில் தங்குவதற்கு எனக்கு இடம் நீ தரல, ஆனால் நீ ஒரு பெரிய கோயிலை கட்டி வச்சுட்டு அங்கே வந்து என்ன உட்கார சொல்கிற. அவருடைய விருப்பம் என்னோட தங்கிறது, என்னுடைய விருப்பம் என்ன? கோயில் கட்டி கொடுக்கறது இல்லை. கோயில் கட்டி கொடுக்கறத விட நான் கோயிலாவது ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. சரி, 3ஆவதாக நமக்கு நேரம் நெருங்கி விட்டது. எனவே இந்த கூடுகை முடிக்கிற நேரம் யாரும் தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. ஆக இன்னும் ஃபியூ மினிட்ஸ்.
இறுதியாக நான் ஒன்றை சொன்னேன், அந்த நான் ஃபஸ்ட்டில் அதை சொன்ன காரணம் அதை ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட். மூன்றாவதாக ஒரு அடையாளம் சொன்னேன், என்ன? ப்ரேயர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கணிசமாக நேரங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. ஆனால் யார் யார் ஜெபிப்பாங்களோ அவங்ககிட்ட ஓடிட்டே இருப்பாங்க. ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, அம்மா எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனால் இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. இவங்களை கேட்டால் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுப்பாங்க. இவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும். அதனால ஊழியக்காரங்கிட்ட போவாங்க. இல்லைன்னா ஜெப பங்காள திட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டில் தடுக்கி விழுந்தாலும் நிறைய பங்காள திட்டம் இல்லையா? வாலிபர்களுக்கு, வயசானவங்களுக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, படிக்க போகிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாரும் விதவிதமாக பங்காள திட்டம் உருவாக்கி வச்சுருக்குறாங்க. எல்லாம் அருள்நாதர் சோனான்னு சொல்லிட்டு 1008 ஜெபத்திட்டம் நம்மகிட்டத்தில் இருக்குது. இல்லைங்க, நாம் ஜெபிக்கணும். அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது நாம் ஜெபிக்கிறதாங்க ஜெபம். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய ஜெபமே எனக்கு போதும். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் யாரும் ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தம். அது வேறு ஃபெல்லோஷிப்பில் பண்ணுறோம். ஆனாலும் ஐ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடிஸ் ப்ரேயர். யாருடைய ஜெபத்தையும் சார்ந்தலை. நிறைய பேர் எனக்கு ஜெபம் பண்ணுறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ ஹாவ் டு தேங்க் தம். ஆனால் நான் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொன்னால் என்னுடைய ஜெபத் எனக்கு பலம் கொடுக்கும். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அவர் ஜெபம் பண்ணாதான் கேட்பார். ஏன்னா அவர் பெரிய ஊழியக்காரர். அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறார். இல்லைங்க, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் அப்பா பிதாவே என்று கேட்கிற உரிமை உனக்கு இருக்கிறது. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் மிக்க அவசியம். ஆனால் ஜெபம் மட்டுமே போதாது. சில பேர் நல்லா தான் ஜெபம் பண்ணுறாங்க, மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க ஜெபித்தே பழகிட்டாங்க. they have trained themselves as prayer warriors. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய ஜெப வீரர்கள் உண்டு, ஜெப வீராங்கனைகள் உண்டு. நல்லது. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஜெபங்கிறது கேட்குறது. லார்ட் கிவ் சம்திங் டு மீ. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும்னா, நான் என்ன சொல்கிறேன் கேள். லிசன் டு மீ, லிசன் டு மீ. அந்த லிசன் டு மீ என்கிற அவருடைய வாய்ஸுக்கு நம்ம ஒபே பண்ணிட்டு தான் நாம் அவர்கிட்ட கேட்கணும். லிசன் டு மீ, எனக்கும் செவி கொடு ஆண்டவரே, நான் கேட்குறது எனக்கு தாரோம். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் 3 பேரும் போயிட்டு ஒரு பெரிய மவுண்டன், ஒரு பெரிய மலை உச்சியில் போயிட்டு உட்கார்ந்துருக்கிறவள்ள ஒரு தரிசனம். என்ன தரிசனம்னா, இயேசு கிறிஸ்து அங்கே மகிமையான ஒரு காட்சியில் தோன்றார். உடனே நம்ம ஆளுக்கு வந்தது ஆசை. யாருக்கு? பேதுரு. எல்லாம் மறந்துட்டார். மலைக்கு மேலே இருக்கிறதே மறந்துட்டார். அங்கே ஒன்றும் பிரியாணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, அங்கே ஒன்றும் பர்கர் இருக்கிறது ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றுமே இல்லாத இடம். அந்த மகிமையை பார்த்த உடனே he was much impressed. அவர் எல்லாத்தையும் மறந்தார். he forgot all the things. உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் 3 கூடாரம் போட்டு, ஒன்றில் எலியா, ஒன்றில் மோசே, ஒன்றில் நான் அதை பார்த்து கொண்டே இருக்கணும். உடனே வானத்தில் ஒரு வாய்ஸ் வருது பாருங்கள். நீ ஜெபம் பண்ணுற அவங்க வாய்ஸ் என்ன வருது சொன்னால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு கூடாரம் போடுறதில்ல, டென்ட் போடுறதில்ல, டேபர்னக்கிள் கட்டுறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசன் டு ஹிம். அவர் என்ன சொல்கிறாரு கேளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் நாம தான் கேட்குறோம், ஆனால் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்குறதில்ல. நிறைய ஊர்களுக்கு நான் போகிறவில்ல, அங்கே இருக்கிற சில முக்கியமானவங்க, அந்த ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தாரே, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுவாரா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாரா, எங்கள் வியாபாரத்துக்கு அவர் ஜெபம் பண்ணுவார். நல்ல விஷயந்தான், ஒரு ஊழியக்காரன்றதுல ஒரு ஜெபத்தை நல்லது. ஆனால் அப்படி கேட்குறவங்க அந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. கேட்ட டைம் இல்லை, உங்களுக்கு முடிஞ்சால் அவரை கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், அவங்களுக்கு ப்ரேயர் தான் வேணுமே ஒழிய பிரசங்கம் வேண்டாம். நான் ஆண்டோட்ட எனக்கு மன்றாடு தான் வேணுமே ஒழிய ஆண்டவர் சொல்கிறத கேட்க மாட்டேன். முதலாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்ட பிறகு தான் நம்ம ஜெபம். அவர் சொல்கிறத பற்றி கேட்குறதே கிடையாது. நிறைய பேருக்கு பிரசங்கம்லாம் வேணாங்க, வார்த்தையெல்லாம் வேணாங்க, புத்தகமெல்லாம் வேணாங்க, ப்ரேயர். அதனால தான் இன்றைக்கி எல்லாம் பெரும்பாலும் ஊழியக்காரங்கள் தங்களை பெரிய ஜெபவியெல்லாம் காமிச்சுக்குவாங்க. 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், 20 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணி அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டு வந்தனால சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க, நாங்கள் ஜெப விண்ணப்பத்தோடு எங்கே போய்ட்றேன், பரலோகத்துக்கே போய்ட்றேன்பாங்க. ஜெப விண்ணப்பத்துக்காக பரலோகத்துக்கே போய்ட்டு வர ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பதில் அருமையானவர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் லிசன். வேதத்தை படிக்கணும், அவர் என்ன சொல்கிறார் கேட்கணும். லூக்கா 6:47 வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் வந்து அந்த வசனத்தை வாசிங்கள். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he must come to me, then he must listen to me.
அப்படிப்பட்டவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உள்ளதாக இருக்கணும். சிலருக்கு ஜெபிக்க மட்டும்தான் தெரியும், ப்ரேயர் மீட்டிங்ஸ் தான் போவாங்க, வார்த்தை கேட்குற இடத்துக்கு போகவே மாட்டாங்க. வார்த்தை வேண்டாம், ஜெபந்தான் முக்கியம், ஜெபந்தான் முக்கியம். ரெண்டும் வேணுங்க. வி நீட் சம் பேலன்ஸ். முதலாவது ஆண்டவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், எப்படிப்பட்ட சுபாவங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், எப்படிப்பட்ட ஆலோசனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், எப்படிப்பட்ட ஆசையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். செவி கொடுக்காதபடிக்கு நாம் கேட்பதை மட்டும் அவர் தர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் இந்த ஜெபங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எனவே ஜெபிக்கின்ற எந்த ஒருவரும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற வேதம் தெளிவாக சொல்லும். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் நினைக்கலாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆண்டவர் அப்படியே தந்துடுவார். இல்லை, 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் முழுதும் ஜெபம் பண்ணாலும் அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம கேட்கல. நான் மரியாள்கிட்ட போய் ரசம் தீர்ந்துட்டு அப்படி சொன்ன வேளை அந்த அம்மா கொடுத்த அட்வைஸ் என்ன சொன்னால், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ ஃபர்ஸ்ட் ஆல் obey to him what he says, then everything will be all right. எனவே அருமையானவளை 3 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். ஆராதனை, ஆனால் அதற்கு முன்னால் அவசியம் ஐக்கியம். கொடுப்பதல்ல, முதலாவது வாங்குவது, வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டும். வாங்கி ஆவிக்குரிய பக்குவமடைந்து ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக கொடுக்க வேண்டும். 3வது ஜெபிக்கின்ற ஜெபமல்ல, முதலாவது கேட்க வேண்டும். என் வாழ்வு தொடர்பாக ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். வேத வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். அந்த பின்னணியோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கவனித்து கேட்பார், செவி கொடுத்து கேட்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.